மக்களை வந்து எப்படியெல்லாம் முட்டாள்தனமாக்கணும், அதை வச்சு எப்படி காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கேனர். அதாவது ஆரா ஸ்கேனர்னு பேர். நிறைய ஊர்களில் வந்து இது மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்கேனர் வச்சு உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு, உங்க ஆரா எப்படி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்துறோம். அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு காப்பர் ராடு, பித்தளை ராடு இதெல்லாம் அந்த இடத்துல பதிச்சோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது வந்து யாரோ இஸ்ரோல இருக்கிற என்ஜினியர் வந்து இந்த மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல, அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது பிடெக் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு என்ஜினியர் கேள்வியும் அந்த ஆரா ஸ்கேனர் கொடுத்திருப்பாங்க, கவர்மெண்டே கொடுத்திருக்கும். எந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஃபேக்கான விஷயங்கிறது இவங்க யாருக்கும் புரியறதில்ல. இப்போ ஒரு வீடு வந்து தப்பா இருக்கு அப்படின்னா இதுல நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வீட்டில் சதா வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறது, புலம்பிட்டே இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதுதான் நெகட்டிவ் எனர்ஜின்னு பேர். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வீட்டில் எப்பயுமே ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான சூழல், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் எல்லாருமே இருப்பாங்க, சரியான வளர்ச்சியில் போயிட்டு இருப்பாங்க அவங்க. இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. சன்லைட் வருது அப்படின்னாவே அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கேனர் வச்சு எது கண்டுபிடிக்கணும்? நீ ஜன்னல் நல்லா இருக்குது அப்படின்னா உங்க வீட்டில் நல்லா இருக்குது, வீடு கட்டமைப்பு வாஸ்துப்படி இருந்துட்டாவே போதும், உங்க வீட்டில் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம்.